அந்த வீட்டில் இருந்த 2 சிறுவர்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். சண்டையில் எப்போதும் மூத்தவனே வெல்வான். ஒரு நாள் இருவருக்குள்ளும் சண்டை முற்றி மூத்தவன் இளையவனை கடுமையாக தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் இளையவன் நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தான். மாலை நேரத்தில் அவருடைய தந்தை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தார். அப்போது அவர் இளையவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என்ன ஆயிற்று என்று கேட்க, இளையவன் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டிருந்த தந்தை அவனிடம், அவன் உன்னுடைய அண்ணன் தானே, அதனால் அவனை மன்னித்து விடு என்றார். அவனோ முகத்தை கோணலாக வைத்து கொண்டு, அதெல்லாம் அவனை மன்னிக்கவே முடியாது என்று கத்தி கூப்பாடு போட்டான். அவனது தந்தை அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு அவனிடம், உன் அண்ணனை மன்னிக்க முடியாதா? அப்படியானால் இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது என்றார். அது எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று அவன் தந்தையை பார்த்து கேட்டதற்கு அவர், உன்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதல்லவா? அப்படியானால் உன் அண்ணனை மன்னித்து விடு என்றார். இதற்கு பிறகு இளையவன் மூத்தவனை மன்னித்தான். ஆம், ஒவ்வொருவரும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் நாம் பாவம் செய்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு 38 ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்த ஒருவரை நலமாக்கிய பின் அவரிடம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். யோவான் நற்செய்தியில் வரும் பெரும்பாலான நிகழ்வுகள் பாஸ்கா விழா, கோயில் அர்ப்பண விழா என்று திருவிழாக்களின் பின்னணியிலேயே வரும். இன்றைய நற்செய்தியில் வரும் இயேசு 38 ஆண்டுகளாய் படுக்கையில் கிடந்தவரை நலமாக்குகின்ற நிகழ்வும் திருவிழாவின் பின்னணியில்தான் வருகிறது. இதில் இயேசு படுக்கையில் கிடந்த மனிதரை நலமாக்கிய பின் சொல்லக்கூடிய இனி பாவம் செய்யாதீர் என்ற வார்த்தைகளை மட்டும் நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். யூதர்கள் நடுவில் பாவத்திற்கும் நோய்க்கும் இடையே நெருங்கிய தொடர்பிருப்பதாக நம்பிக்கை இருந்தது. யோவான் 9:1-3. ஒருவருக்கு வரும் நோய்க்கு அவர் செய்த பாவமே காரணம் என்று மக்கள் நடுவில் நம்பிக்கை இருந்த வேளையில் இயேசு அந்த நம்பிக்கையை சிதைக்காமல் 38 ஆண்டுகளாய் படுக்கையில் கிடந்த மனிதரிடம், உன்னுடைய முன்னைய நிலைக்கு நீ செய்த பாவம்தான்